இங்க ஒரு சோல்ஜர் கிராம தலைவர் வேட்டைக்கு கொண்டு போற துப்பாக்கியை எடுத்து பாக்குறான். அப்போ அதுல எய்ம் தப்பா இருக்கிறதா கவனிக்கிறான். உடனே அவரும் ஆமா, இது 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற இறைய கூட சரியா அடிக்காதுன்னு சொல்றாரு. உடனே அந்த சோல்ஜர் அடுத்த தடவை நீங்க ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் அரை இன்ச் ரைட் சைடு எய்ம் பண்ணுங்கன்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு துப்பாக்கியால சுட்டா பின்னாடி பிரச்சனை வரும்னு தெரியாம சடனா வானத்துல பறந்துட்டு இருந்த ஒரு பறவையை எய்ம் பண்ணாமலேயே கரெக்டா சுட்டுறான். அதை பார்த்து அந்த கிராம தலைவர் இவனோட ஷூட்டிங் ஸ்கில்ஸ பார்த்து ஆச்சரியப்பட்டு நிக்கிறாரு. அப்போ சடனா துப்பாக்கி சவுண்ட கேட்டு வில்லேஜ் என்ட்ரன்ஸ்ல இருந்த எனிமி சோல்ஜர்ஸ் அங்க வந்துடுறாங்க. உடனே அந்த கிராம தலைவர் எனிமி சோல்ஜர்ஸ்க்கு பயந்து நீ சோல்ஜர்ங்கிற விஷயம் எனிமி சோல்ஜர்ஸ்க்கு தெரியக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா அவன்கிட்ட சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா உடனே அவர் வேட்டைக்கு கொண்டு போற துப்பாக்கியையும் ஒரு இடத்துல அந்த சோல்ஜர் மறைச்சு வச்சிருவான். அப்போ அங்க வந்த எனிமி சோல்ஜர்ஸோட லீடர் இங்க துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு, உள்ள சோல்ஜர்ஸ் யாராவது புதுசா வந்திருக்காங்களான்னு நாங்க செக் பண்ணணும்னு கிராம தலைவரை மிரட்டுறான். உடனே கிராம தலைவர் நான் என்னோட ஹண்டிங் துப்பாக்கிய டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன்னு சமாளிச்சு பாக்குறாரு. ஆனா எனிமி சோல்ஜர்ஸ் அதை கேட்காம சடனா வில்லேஜ் உள்ள வந்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த சோல்ஜர் கிராம தலைவரோட ரிலேட்டிவ் மாதிரி நடிச்சு அங்க இருந்த மரக்கட்டைகளை கட் பண்ணிட்டு இருக்கான். உடனே அந்த வில்லேஜ் ஆபீசர் உஷாராகி அவரோட துப்பாக்கியை எடுத்து அந்த எனிமி சோல்ஜர்ஸ் கிட்ட இதை வச்சுதான் ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணேன், ஆனா இதை வச்சு ஒரு முயலை கூட வேட்டையாட முடியாது, ஒன்னுத்துக்கும் உதவாதுன்னு சொல்றாரு. அப்போ அந்த எனிமி சோல்ஜர் அங்க ஒரு பறவை குண்டடிப்பட்டு இருந்ததை பார்த்து அப்போ இதை மட்டும் எப்படி உன்னால துப்பாக்கியால சுட முடிஞ்சதுன்னு கேக்குறாரு. அவரு இதை மட்டும் எப்படியோ தெரியாம சுட்டுட்டேன்னு சொல்லி சமாளிச்சு பாக்குறாரு. ஆனா அந்த எனிமி சோல்ஜருக்கு டவுட் வந்து அவரை கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் துப்பாக்கியால பறவையை சுட்ட அந்த சோல்ஜரோட ஹெட்டுக்கு மேல ஒரு உட்டன் பீஸ வைக்கிறான். வச்சுட்டு அவர்கிட்ட அந்த பறவையை ஷூட் பண்ண மாதிரி இந்த உட்டன் பீஸையும் ஷூட் பண்ணணும்னு சொல்றான். ஆனா அந்த கிராம தலைவருக்கு சரியா சுட தெரியாது. இந்த துப்பாக்கி சரியா சுடாதுன்னு எனிமி சோல்ஜர் கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பாக்குறான். ஆனா நீ இதை சுட்டாதான் நீ அந்த பறவையை ஷூட் பண்ணனதை நான் நம்புவேன், அப்பதான் நீ உயிரோடவே போக முடியும்னு அவரோட தலையில கண்ணை வச்சிடறான். சடனா அந்த கிராம தலைவருக்கு அந்த சோல்ஜர் அந்த துப்பாக்கியால சுடும்போது அரை இன்ச் ரைட் சைடு எய்ம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. உடனே வேற வழி இல்லாம அவனோட துப்பாக்கிய மெல்ல அவனை நோக்கி எய்ம் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த சோல்ஜருக்கு பயத்துல கைகால் எல்லாம் பயங்கரமா உதற ஆரம்பிக்குது. கடைசியா அவன் சொல்லி கொடுத்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி கரெக்டா அந்த உட்டன் பீஸ சுட்டுறான்.